இன்னைக்கு என்ன நடந்தது பார்த்தீங்களா? இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை, தினம் தினம் நடக்காது இதெல்லாம். 15 வயசு பையன் 29 பாலில் 97 ரன். அவன் அவுட் ஆகும்போது அவனுக்கு மட்டும் இல்லை, ஐ திங்க் அது மேட்ச் பார்க்குற அத்தனை பேர், எஸ்ஆர்ஹெச் ஃபேனாக இருக்கட்டும், சிஎஸ்கே ஃபேனாக இருக்கட்டும், எந்த ஃபேனாக இருக்கட்டும், எவ்ரிபடி வேர் ஹார்ட் ப்ரோக்கன். அவன் அவுட் ஆனதை பார்த்துட்டு அந்த ஒரே ஒரு ஷாட் தரையோடு அடித்து ஒரு பவுண்ட்ரி எடுத்திருந்தான்னா கிறிஸ் கெயிலோட அந்த ரெக்கார்டையும் உடைச்சிருப்பான். ஃபாஸ்டஸ்ட் 100 நம்பர் ஆஃப் சிக்ஸஸை உடைச்சிட்டான் ஆல்ரெடி. இந்த பையன் வந்து ஹி இஸ் பவுண்ட் ஃபார் கிரேட்னஸ், அது வேறு விஷயம். ஆனால் எல்லாத்த விட டாப்பு பேட் கம்மிங்ஸை 4 ஓவரில் 64 ரன்னு விட்டு அடித்தான் பாருங்க. கம்மிங்ஸுக்கு மண்டையே ஓடலை, மண்டையிலேருந்து வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிருது, மூஞ்செல்லாம் அப்படியே வேர்த்து கொட்டுறது. அவனால் அதை ஸ்டாப் கூட பண்ண முடியல, யோசிக்க முடியலைங்க, யோசிக்க விடலை. யோசிக்கிறதுக்குள்ளேயும் போட்டு மேலே 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 இந்த வடிவேலை அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்கானுங்க போட்டு. அப்பா, எஸ்ஆர்ஹெச்சுக்கு இது வேணும். வேணாம், எப்போ சிஎஸ்கே ஃபேன்ஸி இவனுங்க வெறுப்பேற்றினானுங்களோ, வந்து விசில் அடிச்சுட்டு வீட்டுக்கு போ, நிறுத்து, உஸ்ஸு புஸ்ஸுன்னா பார்த்தீங்களா, நம்ம காவியா மேடமும் சொன்னாங்க உஸ் அப்படின்னாங்க. இப்போ எல்லாம் ஜிப், பேக்கப், கோ. அடுத்தது ஜிடிக்கு இருக்கு. கில்லு குதிச்சான்ல மேலேயும் கீழியும், உஸ்ஸு சொன்னான்ல, அவனுக்கு இருக்கு அடுத்தது ஆப்பு. வருது ஃப்ரைடே, வைக்க போகிறான் நல்லா. ஆனால் ஃபைனல்ஸ் இருக்குது. இவன் மட்டும் இதே போல் திருப்பி அடித்து ஃபைனல்ஸ் போயிட்டானுங்கண்ணா. 6 விராட் கோலிக்கு இருக்குதுடா டோய், ஆர்சிபி ஐ எம் கம்மிங் அப்படின்னு சொல்ல போகிறான் அந்த பையன். பார்ப்போம். நல்லா சூப்பராக இருந்தது இன்றைக்கி மேட்ச், தரோலி என்ஜாய். பாவம், இன்னைக்கு மட்டும் ஒரு 100 அடிச்சிருக்கணும். ஹோப்ஃபுல்லி ஹீ டஸ் தட் அகேன். இவன் ரெக்கார்டை, கெயில் ரெக்கார்டை யாராவது உடைக்கணும்னா ஐ திங்க் திஸ் இஸ் த ஒன்லி கிட் ஹூ கேன் டூ தட். Let's hope for the best.